Hello, friends. Uh, some sometimes after I am going to join you. I am not well. I am busy in trips and all the things. I am busy in the temple functions. Okay, I'll give you this 50வது சக்தி பீடம் வரிசையில் நாம் பார்க்க போவது பராசக்தி பிரம்மனுக்கு பல வித்தைகளை அளித்த திருத்தலம் பிரமண பீடம் என்று போற்றக்கூடிய திருவெண்காடு பிரம்ம வித்திய சமேத பிரம்ம வித்திய சமேத சேரணீஸ்வரர் திருக்கோயில் காசிக்கு நிகரான திருத்தலம் இவற்றில் முதன்மையான திருவெண்காடு 6 திருவெண்காடு மற்றவர்களும் திருவையாறு மயிலாடுதுறை திருவிடைமருதூர் ராயவரம் என்னும் கூறப்படுகிறது. திருவெண்காடு திருவிக்கும் என்பது காசி சமமான திருத்தலமான திருவெண்காடு நாம் பார்க்க போகிறோம். இத்திருத்தலங்கள் எல்லாமே 3 தலவிரு மரம், ஆலமரம், கொன்றை, வில்வம் தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம் மற்றும் சந்திர தீர்த்தம். இங்கு ஆகமங்கள் காரணம் மகுடம் சாமிகள் காரணம் மகுடம் மூர்த்திகள் திருத்தலங்கள் கேதாரீஸ்வர், அகோகர், நடராஜர், அம்பிகையால், பிரம்ம வித்யாநாயகி, துர்கை, சேத்தக்காளி, நம்மாழ்வார், தேவராயரால் பாடப்பட்ட திருத்தலம் இது. பிரம்மன், தேவேந்திரன், ஐனாவரம், மகாவிஷ்ணு, சூரியன், சந்திரன், அக்னி, சேத்தமாது, சுவத்தன், சம்பந்தர், ஆகியோர்கள் மாணிக்க வாசகர், சுந்தரர், கபிலர், தேவநாயனர், மரணதேவன், பட்டினத்தார், சேர்க்கிலர், அகத்தியர், நாரதர், வித்யாவரதர், விஷயாசியர் ஆகியோரால் பூஜிக்கப்பட்ட திருத்தலம். இங்கு அன்னையே கோடி பிரம்மா பலகலம் தவம் இருந்தால் அன்னையை வேண்டி பிரம்மா பலகாலம் தவம் இருந்தார். அதனால் மகிழ்ந்த அன்னை பிரம்மனுக்கு காட்சி கொடுத்து அவருக்கு வித்தையை உபதேசித்து ஆதலால் அம்பாளுக்கு பிரம்ம வித்திய அம்பிகை என்று பெயர் வந்தது. நவகிரகங்களில் இது புதனுக்குரிய சிறப்பு தலமாகும். சுபாவம் விஷ்ணு பாதம் உள்ளது போல இக்கோயிலில் உள்ள ஆலமரத்தின் அடியில் ருத்திரபாதம் இருந்து இது பித்திருக்காரியங்கள் செய்ய உகந்த இடமாக விளங்குகிறது. சபபீட ஸ்தலமாகவும் திருக்கடையூர் போல கால சம்சாரம் செய்த தலம் இது. முந்தைய கால பிரம்ம வித்தியர்களில் சமாதி இங்கு இருக்கிறது. திருக்கோயிலை மனைவி திருவெண்காட்டு நங்கையும் அவரது தோழியும் சந்தான நங்கையும் இவ்வூரை சேர்ந்து வந்து பட்டினத்தார் சிவதீட்சை பெற்ற ஸ்தலம் இது. ஸ்ரீ காஞ்சி காமகோடியில் மடாதிபதி இருந்து பிரம்ம சிவந்தோ அஸ்வதி சாமிகள் அனுஷ்டானம் இங்கு உள்ளது. மணிகண்ணிகை கட்டத்தில் இருக்கிறது. இதுபோல திருவிடைமருதி ஆதீனம் 8வது குரு மகா சந்தியாக விளங்குகிறது. மாசிலாமணி தேசிகன் மூர்த்திகள் சமாதியும் உள்ளது. வால்மீகி ராமாயணை பற்றி குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீ கபில கண்ட சோழம் சிலப்பதிகாரம் இத்தலம் பற்றி கூறப்பட்டுள்ளது. ஒருமுறை இந்திரன் தேரோட்டியாக சென்ற பாவத்தை இங்கே திருவெண்காட்டுக்கு வழிபட்டு நீக்கிக் கொண்டான். அதனால் இங்கு நடைபெறும் மகாசேவ உற்சவம் இந்திர மகாதேவ உற்சவம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திரசேனா வந்து நடத்தி வைப்பதாக ஐதீகம். தல கொன்றை நாம் இப்போது பார்ப்போம். அசுரன் ஜலந்தரன் மகன் மருத்துவம் சிவபெருமானை நோக்கி பலகாலம் தவம் புரிந்தான். இறைவன் காட்சி தர திருசூலத்தை தந்து அதை நல்ல முறையில் பயன்படுத்துமாறு கூறினான். ஆனால் அவனோ அதை தேவர்களுக்கு அளிக்கும்படி பயன்படுத்தி அவர்களை துன்புறுத்தி உள்ளாக்கினான். இதனால் தேவர்களும் சிவபெருமான் வந்து முறையிட்டார்கள். சிவபெருமான் தேவர்களை உருமாறி திருவெண்காட்டில் வசிக்குமாறு அறிவுறுத்தினார். அது மட்டும் இல்லாது அவர்களது நந்தியுடைய அனுப்பி மருத்துவர் வென்று
சென்று வருமாறு கூறினார். மருத்துவன் அவன் கையில் உள்ள மாய சூலத்தை நந்தி மீது ஏவ அச்சூலம் நந்தி உடல் மீது 9 இடத்தில் தொலைத்துவிட்டு போய்விட்டது. வருத்தமடைந்த ரிஷபதேவர் சிவபெருமானம் விட்டார். கோபம் கொண்ட சிவபெருமான் தனது 5 முகங்களை சத்திரோகம், வாமதேவம், அசோகரும், தற்புஷம், ஈசனம் ஆகிய 5 ஒன்றை ஈசான முகத்தில் அசோக மூர்த்தியாக தோன்ற செய்து மருத்துவனை சம்ஹாரம் செய்தார். இத்தலத்து சிறப்பு மூர்த்தியாக அகோர மூர்த்தியாக உள்ளார். அசுரன் மருத்துவனை அடுத்து நான் மாசி மாதத்துக்கு மறுநாளான ஞாயிற்றுக்கிழமை பூர நட்சத்திரத்தில் அகோரமூர்த்தியின் காலடியில் அசுரன் கிடப்பதை இன்றும் காணலாம். தேவராயர் சாமி நிறுத்த மண்டபத்தில் ரிஷபதேவரும் 9 நாட்கள் உடன்பாடி இத்தலத்தை பற்றி பல சிறப்புகள் உடையதை பெருமானை இங்கே வைத்திருக்கிறார். பிரம்மநாயகி திருவெண்காடு பிரம்மநாயகியும் ஈஸ்வரனை வணங்கி நாம் அதிபெரும்